ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கேக் ரெசிபி தான் பண்ண போகிறேங்க. ரொம்பவே சாஃப்டாக, முட்டை எதுவுமே சேர்க்காமல் அவ்வளோ சாஃப்டாக செய்ய போகிறேங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ மிருதுவாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்ட்னஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் கேக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே சுகர் பவுடர், சர்க்கரையை நல்லா அரைச்சி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு விஸ்க் வச்சு தான் ஈஸியாக பீட் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறதுனால ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சல்லடையை வச்சுக்கலாங்க. அதில் மைதா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே சால்ட் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அங்கங்கே தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். சால்ட்டும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல சேர்த்துடலாம். நெய்யும் சுகர் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா வச்சு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துடலாம். பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் பவுடர் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா அங்கங்கே கெட்டிப்படுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோங்க. இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த கேக்கு முட்டையே இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக செய்ய போகிறோம். நீங்கள் இதை கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மிக்ஸ் பண்ணுறதுல தாங்க இருக்குது. நல்லா மிக்ஸ் ஆகினா தான் கேக் நம்ம கேட்குற பதத்தில் வருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூடவே ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துடலாங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் ஊற்றுனதே தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்ல கலர்லாம் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப பாலும் ஊற்றிடாதீங்க. 1/2 கப் அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவனில் செய்கிற மாதிரினா 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம் நம்ம. இப்போ அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு மாவு. ஒரு கேக் பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. மாவு ஊற்றுறதுக்கு விட பெரிய சைஸாக இருந்தால் நல்லா வருங்க. அதில் ஒரு பட்டர் ஷீட் சேர்த்துட்டு அது உள்ள இதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி திருப்பி இப்படி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஈவனாக இருக்கும் மாவு. இல்லைன்னா நடுவில் பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நம்ம உள்ளே வச்சிடலாங்க. அவனுக்குள்ளே வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 to 35 மினிட்ஸ் போதுங்க. நான் 35 மினிட்ஸ் வச்சேன். நீங்கள் 30 மினிட்ஸ் கூட வைங்க, போதுமானது, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம அப்படியே ஆற விட்டுடலாங்க. ஆற விட்டு ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அதில் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பட்டர் ஷீட் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சாஃப்டான கீ கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்போவுமே சமைக்கும்போது அன்போடு சமைங்க. சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.